போன கிளாஸில் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி ராக்கெட் ப்ரொபல்ஷன் ஆஃப் ராக்கெட்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் as well as நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். நிறைய ராக்கெட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ்க்கு அனுப்புகிறோம் இல்லையா, அது வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன்லையும் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமோடைய லாவையும் பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Rockets are filled with a fuel, either liquid or solid, in the propellant tank. When the rocket is fired, this fuel is burnt and hot gas is ejected with a high speed from the nozzle of the rocket, producing a huge momentum. ஸோ ஒரு ராக்கெட்டில் வந்து நம்மளுக்கு ஃபியூவல் சேம்பர் இருக்கும். அதில் சாலிடோ லிக்விட் ஃபியூவலோ நம்ம வந்து என்ன இருக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சாலிட் இல்லை லிக்விட் ஃபியூல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது பேண்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஹியூஜ் மொமெண்டம், ஹாட் கேஸஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த ஹாட் கேஸஸ் ரிலீஸ் ஆகிறது மூலமாக நம்மளுக்கு ஒரு மொமெண்டம் வந்து க்ரியேட் ஆகுது. அப்போது இங்கே வந்து அது ரிலீஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு கம்பஷன் சேம்பர் இருக்கு இல்லையா, கம்பஷன் சேம்பர்ன்றது எங்கே ஃபியூவலுக்கு வந்து கம்பஷன் ஆகுதோ அங்கே அது ஹாட் கேஸஸை ரிலீஸ் பண்ணுறதுனால கம்பஷன் சேம்பருக்கு ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்கும். இது இங்கே நம்மளுக்கு ஹாட் கேஸஸை ரிலீஸ் பண்ணுறதுனால கம்பஷன் சேம்பரில் ஒரு மொமெண்டம் வந்து ரியாக்ஷனாக டேக்ஸ் பிளேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் என்னது ராக்கெட்டை வந்து ஃபார்வர்டில் ப்ரொஜெக்ட் பண்ணுது. இந்த கேஸஸ் வந்து சாலிட் லிக்விட் ஃபியூவல் பர்ன்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு நிறைய கேஸஸ் வந்து இது பண்ணுது. ஸோ அது ஒரு மொமெண்டமை கீழே க்ரியேட் பண்ணுறதுனால கம்பஷன் சேம்பரில் ஒரு ரியாக்ஷன் நடந்து அது ஃபார்வர்டில் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறதாங்க. இங்கே இதுதான் என்னது தேர்ட் லா ஆஃப் மோஷன். ஒவ்வொரு ஆக்ஷனுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், டூ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னா ஒரு ஆக்ஷன் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இங்கே ஒரு ஆக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது, அதுக்கு பதிலாக ஒரு ரியாக்ஷன் இங்கே நடக்குது. While in motion, the mass of the rocket gradually reduces. அது மேலே போக போக அந்த ராக்கெட்டோட மாஸ் வந்து என்ன ஆகுமா, கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்டில் த ஃபியூவல் இஸ் கம்ப்ளீட்லி பேண்ட் அவுட். அந்த ஃபியூவல் பேர்ன் ஆகிற வரைக்கும், டோட்டலாக காலியாகிற வரைக்கும் ஒவ்வொரு பார்ட்ஸாக வந்து என்ன ஆகும், பார்ட்ஸாக வந்து நீங்கள் போகும்போது அது மேலே போகும்போது ஒரு பார்ட்டாக வந்து என்னது கீழே வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டே போயிட்டே இருக்கும். Since there is no external force acting on it, the linear momentum of the system is conserved. அப்போது எக்ஸ்டர்னலாக நம்ம எந்த ஃபோர்ஸுமே இதில் அப்ளை பண்ணுறதில்ல. உள்ளே தான் என்னது ஒரு ரியாக்ஷன் நடக்குது, அதுக்கு பதிலாக ஒரு ரியாக்ஷன் நடக்குது. எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம அதை வந்து மேலே போக வைக்கிறோமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அப்போது இந்த நம்மளுக்கு கண்டிஷன் என்னது, நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருந்ததுன்னா நம்மளுக்கு என்னது லீனியர் மொமெண்டம் வந்து கன்சர்வ்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஆனால் லீனியர் மொமெண்டம் வந்து கன்சர்வ் ஆகிருக்கு. த மாஸ் ஆஃப் த ராக்கெட் டிக்ரீசஸ் வித் ஆல்டிடியூட் விச் ரிசல்ட்ஸ் இன் த கிராஜுவல் இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ மாஸ் கம்மியாக வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு பெரிய பாடியை வந்து தள்ளிட்டு போகிறது தான் வந்து என்னது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது குட்டியாயிருச்சுன்னா அதோட வெலாசிட்டியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடலாம். மாஸ் வந்து வெலாசிட்டி ஒரே வெலாசிட்டியாக தான் இருக்குது, பட் அதோட மாஸை ரெடியூஸ் பண்ணும்போது அதோட வெலாசிட்டி என்ன ஆகுமா, இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதோடைய மாசஸ் வந்து மேலே போக போக ரெடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளோட வெலாசிட்டி ஆஃப் த ராக்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ அது மேலே வேகமாக போய்கிட்டே இருக்கும் அட் கிரேட்டர் வெலாசிட்டி. அட் ஒன் ஸ்டேஜ் இட் ரீச்சஸ் அ வெலாசிட்டி விச் இஸ் சஃபிஷியன்ட் டு ஜஸ்ட் எஸ்கேப் ஃப்ரம் த கிராவிடேஷனல் புல் ஆஃப் த எர்த். நம்ம எர்த்தில் எப்போயுமே மேலே வந்து என்னது கிராவிடேஷனல் புல் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஆப்ஜெக்டை போட்டாலும் கீழே தானே வருது. அப்போது அது கிராவிடேஷனல் புல் எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். பட் இது வந்து ஒரு வெலாசிட்டி, ஒரு எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த எஸ்கேப் வெலாசிட்டின்றது கிராவிடேஷனல் புல் வந்து முடிகிற டைம், அந்த கிராவிடேஷனல் புல்லையே வந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி ஒரு வெலாசிட்டி அதை ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெலாசிட்டி பேர் தான் என்னது, எஸ்கேப் வெலாசிட்டி. இன் கிராவிடேஷன், நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். ஃபஸ்ட்டு நியூட்டனோட யூனிவர்சல் லா ஆஃப், எப்படி நியூட்டன் 3 லாஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரோ அதே மாதிரி யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனையும் கிரியேட் பண்ணியிருக்காரு. திஸ் லா ஸ்டேட்ஸ் தட் எவ்ரி பார்ட்டிகல் ஆஃப் மேட்டர் இன் திஸ் யூனிவர்ஸ் அட்ராக்ட்ஸ் எவ்ரி அதர் பார்ட்டிகல் வித் அ ஃபோர்ஸ். இந்த எர்த்தில் இருக்க ஒவ்வொரு பார்ட்டிகளுமே இன்னொரு பார்ட்டிகளை வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எப்போயுமே இருந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது நியூட்டனோட யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். திஸ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் their masses and inversely proportional to the square of the distance between the centers of the masses. ஸோ ஃபோர்ஸோட ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், gm1 m2 டிவைடட் பை r². டெரைவ் பண்ணுவோம். இப்போ ஃபோர்ஸை வச்சு நம்ம டெஃபினிஷன் எப்படி மனப்பாடம் பண்ணலான்னா, ஃபோர்ஸுன்றது இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தி மாசஸ். m1 m2 உடைய ப்ராடக்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாகவும், அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாகவும் இருக்குது. கீழே இருக்கிறதுனால இது இன்க்ரீஸ் ஆக ஃபோர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அதான் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அலாங் த ஜாயினிங் ஆஃப் த மாசஸ். இப்போது இங்கே ஒரு மாஸ் m1 இருக்குது,
இங்கே ஒரு மாஸ் m2 இருக்குது. நம்மளுக்கு என்ன கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்றது என்னது ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணுது. இந்த m2ன்ற ஆப்ஜெக்ட் வந்து m1 கிட்டேருந்து f1ன்ற ஃபோர்ஸை வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸை எடுக்குது. இந்த m1ன்ற ஆப்ஜெக்ட் m2ட்டேருந்து f2 அப்படின்ற ஃபோர்ஸை வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸை எடுக்குது. அப்போது இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து rன்னு வச்சுப்போம். அப்போது இந்த ரெண்டு மாசஸையும் கனெக்ட் பண்ணுற அந்த லைனில் தான் அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது பேசிக்கலி ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்போ அந்த மாசஸ் நடுவில் இருக்க டேரக்ஷனில் தான் என்ன ஆகும், அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். இங்கே டயக்ராம்லேயே அதான் கொடுத்துருக்காங்க. m1 வந்து f2 ஃபோர்ஸை m2லேருந்து எடுக்குது. m2 வந்து m1ட்ட f1 அப்படின்ற ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸை வாங்குது. ஸோ இதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மாசஸ். m2 அப்படின்றது இந்த ரெண்டு மாசாக நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து rன்ற டிஸ்டன்ஸில் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. நம்மளுக்கு தெரியும் fன்றது என்னது, இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு m1 m2. அப்போது fன்றது இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு r² அப்படின்னு சொல்லி நம்ம கிராவிடேஷனல் லால வந்து கொடுத்துட்டாங்க. அப்போது f இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் m1 m2னா m1 m2 டிவைடட் பை r2. மேலே டைரக்ட்லி ப்ரொபோஷனலை வந்து m1 m2க்கு போட்டுறேன், இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக கீழே போட்டுறேன். ஸோ r² வந்து கீழே போட்டுடுறேன். அப்போது இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் நம்ம இங்கே எப்படி ப்ரொபோஷனல் கான்ஸ்டன்ட் கே எடுத்தோமோ, இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் கான்ஸ்டன்ட் வந்து என்னது g. இந்த ப்ரொபோஷனாலிட்டி எடுக்கும்போது ஜின்ற ஒரு கான்ஸ்டன்ட்டை வந்து போட்டோம்னா g m1 m2 டிவைடட் பை r². ஜின்றது என்னது, யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். வேறு ஜின்றது என்னது, யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும், 6.674 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg பவர் -2. 6.674 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg பவர் -2. இதோட யூனிட்டை நம்ம இதிலிருந்தே கால்குலேட் பண்ணலாம். நம்மளுக்கு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ இதிலேருந்து நம்ம எடுக்கலாம். f இஸ் ஈக்குவல் டு g m1 m2 டிவைடட் பை r² கொடுத்துருக்காங்களா. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்குது, மற்ற எல்லாத்தையுமே ஃபார்முலாவில் இந்த சைட் கொண்டு போயிடணும். f r² m1 m2. ஃபோர்ஸோட வேல்யூ என்னது, நியூட்டன். r²னா மீட்டர் ஸ்கொயர். m1 m2 மாஸோட யூனிட் வந்து என்னது, kg. 2 m மாசஸ் இருக்குது. ஸோ kg த ஹோல் ஸ்கொயர். ஸோ மேலே எழுதும்போது நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg பவர் -2 நம்மளுக்கு வந்துடும். அதோட வேல்யூ என்னது, 6.674 × 10⁻11. தென் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் படிக்கும்போது அதே மாதிரி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் நம்ம பார்த்தோம். கிராவிட்டியில் எப்பயுமே வந்து ஒரு ஆக்சலரேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். when you throw any object upward, its velocity ceases up to a particular height and then it falls down due to the gravitational force of the earth. இப்போ நம்ம இதான் கிரவுண்ட் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம மேலே தூக்கி போடுறோம். மேலே தூக்கி போடும்போது அது ஒரு சர்டைன் ஹைட்டை வந்து நம்மளுக்கு ரீச் பண்ணுது. அந்த ஹைட்டை ரீச் பண்ணதுக்கு அடுத்து என்ன பண்ணும், அப்படியே மேலே போயிருமா, இல்லை திருப்பி கீழே வரும். அதுதான் என்னது, கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால் வருது, அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான் கீழே வருது. the velocity of the object keeps changing as it falls down. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு u வந்து 5 m/s நம்ம மேலே தூக்கி போடுறோன்னா அது என்ன ஆகும், அந்த ஒரு ஹைட்டை ரீச் பண்ணுற வரைக்கும் 5 m/s இருந்துகிட்டே இருக்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. மேலே நம்ம தூக்கி போடும்போது அதோடைய வெலாசிட்டி கம்மி ஆகிக்கிட்டே வரும். u 4 m/s இருக்கும், நெக்ஸ்ட்டு 3 m/s இருக்கும். அட் லாஸ்ட் இந்த ஹைட்டில் வந்து u வந்து 0 m/s முடிஞ்சுட்டு ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆனதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா கிராவிடேஷனல் புல்னால திருப்பி கீழே வரும். திருப்பி அதோட வெலாசிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்த மைனஸ் டைரக்ஷன். ஏன்னா வெலாசிட்டின்றது என்னது, ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அப்போ -3 m/s, -4 m/s, -5 m/s அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அகெயின் வந்து அதே கிரவுண்டுக்கு வந்து ரீச் ஆயிரும். அதை தான் சொல்லியிருக்காங்க. the velocity of the object keeps changing as it falls down. this change in velocity must be due to the force acting on the object. அப்போ வந்து ஒரு வெலாசிட்டி நம்மளுக்கு இங்கே சேஞ்ச் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அங்கே ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் வெலாசிட்டி வந்து எப்போயுமே வந்து ஆக்சலரேட் பண்ணாமல் இன்க்ரீஸ் ஆகாது. ஒரு வெலாசிட்டியோட வேல்யூ எப்போ நம்ம ஆக்சலரேட் பண்ணுறோமோ, ஒரு ஆக்சலரேட் எப்போ பண்ணுமோ, ஃபோர்ஸ் வந்து அதில் இருந்தால் தான் அந்த ஆப்ஜெக்டே வந்து ஆக்சலரேட் ஆகும். இப்போ நார்மலாக யூஸ்வலாக ஒரு வெலாசிட்டியில் போய்கிட்டு இருக்க ஆப்ஜெக்ட் நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது தான் ஆக்சலரேட் ஆகும், இன்னும் அதிகமாக வேகத்தில் போகும். அப்போது என்ன சொல்லியிருக்காங்க, the acceleration of the body it is due to the எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதுக்கு காரணம் என்னது, எர்த்தில் எப்போயுமே ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் acceleration due to the gravitational force of the earth or the acceleration due to gravity of the earth. அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, acceleration due to gravity அப்படின்னு சொல்கிறாங்க. it is represented as g. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி நார்மல் ஆக்சலரேஷனை ஏன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோமோ, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை ஜின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அதோட யூனிட் என்னது, m/s². ஆக்சலரேஷனோட யூனிட் என்னது, m/s². அதே மாதிரி தான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட யூனிட்டும் m/s². ஏன்னா ஆக்சலரேஷன்றது என்னது, வெலாசிட்டி பை டைம் டேக்கன். வெலாசிட்டியோட யூனிட் m/s, டைமோட இது எஸ், மேலே போகும்போது என்னது m/s².
மீன் வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இட் இஸ் டேக்கன் அஸ் 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். நம்ம இங்கே பார்த்த மாதிரி நம்ம ஆல்ரெடி இதில் டெரைவ் பண்ணும்போது பார்த்தோம். இங்கே எஃப்க்கு பதிலாக நம்ம 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணோம் அந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூவாக. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மீன் வேல்யூ ஆக்சலரேஷனோட மீன் வேல்யூ நம்மளோட எர்த்தில் எவ்வளோ இருக்குதா, கிராவிட்டி 9.8 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது ஆன் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். திஸ் மீன்ஸ் தட் த வெலாசிட்டி ஆஃப் அ பாடி டியூரிங் த டவுன்வர்ட் ஃப்ரீ ஃபால் மோஷன் வேரிஸ் பை 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஃபார் எவ்ரி செகண்ட். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட எர்த்தில் வர ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி பெர் செகண்டுக்கு 9.8 மீட்டர் பர் செகண்ட் வந்து டவுன்ஃபால் மோஷனில் வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி பெர் செகண்டுக்கு 9.8 மீட்டர் பர் செகண்ட் அதோட வெலாசிட்டி வந்து வேரி ஆகுமா. ஒன்று மேலே போச்சுன்னா ரெடியூஸ் ஆகும், கீழே விழுந்தது அப்படின்றப்போ நம்ம ஆப்ஜெக்டை கீழே தூக்கி போடும்போது 9.8 வந்து கம்மியாகும், வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. However, the value of g it is not the same at all points on the surface of the earth. நம்ம என்னதான் 9.8 மீட்டர் பர் செகண்ட் சொன்னாலும் அது என்னது மீன் வேல்யூ தான். அதோட ஒரிஜினல் வேல்யூ எல்லா இடத்துலையுமே இடத்துல 9.8 இருக்காது. ஒவ்வொரு டைம்லையும் போல்ஸில் வேரி ஆகும். ஈக்குவேட்டரில் வந்து 9.8 வந்து ஸ்லைட் வேரியேஷன்ஸ் வந்து இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு எர்த்தோட போல்ஸ்லையும் ஈக்குவேட்டர்லையும் நம்மளுக்கு எங்கே மற்ற பிளேசஸில் வைக்க அதோட பொசிஷன் ஆஃப் ஜி அதோட வேல்யூ ஆஃப் ஜி வந்து எப்படி இருக்குமா, வேரி ஆக தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலேஷன் பிட்வீன் ஜி அண்ட் ஜி. ஜின்றது என்னது, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. கேபிட்டல் ஜின்றது என்னது, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? ஏன்னா நம்ம நிறைய சம்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ரெண்டுத்துக்கும் ரிலேஷனை வச்சு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதில் இருக்க ரிலேஷன் பார்ப்போம். when an object is at rest on the surface of the earth it is acted upon by the gravitational forces of the earth. Let us compute the magnitude of this force in two ways. Let m and m be the masses of the earth and m be the mass of the body. The entire mass of the earth is assumed to be concentrated at its center. The radius of the earth வந்து r is equal to 6378 kilo. So when compared to capital R and the radius of the object வந்து it is negligible. ஸோ வந்து நம்ம அதை எடுத்துக்க மாட்டோம், கேல்குலேஷனில் நம்ம அதை எடுத்துக்கல. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்ச ஃபார்முலா என்னது, எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி m1 m2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இப்போது நம்ம இந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம ஃபார்முலா எழுதணும்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இடத்துல வந்து ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகும் இல்லையா. அப்போது அந்த எஃப்ன்றது ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி. ஏன்னா எர்த்து தான் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ மாறாது ஜி. இங்கே m1 m2ன்றது என்னது, கேபிட்டல் m அதாவது மாஸ் ஆஃப் தி எர்த்து இன்ட்டு மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதோட மாசஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அது இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது, ஆர், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணல, ஏன்னா அது வந்து என்னது எர்த்தோட டிஸ்டன்ஸை விட ரொம்ப நெக்லிஜிபிளாக தான் இருக்குது. ஸோ அதில் நம்ம வேல்யூவில் சேர்த்தாலும் ஒன்று தான், சேர்க்காட்டி ஒன்று தான் சொல்லிட்டு நம்ம கேபிட்டல் ஆர் அப்படின்னு போடுறோம். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்னவா ஞாபகம் வச்சுக்கணும், 6378 கிலோமீட்டர், அப்ராக்சிமேட்டாக 6400 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. ஆறுன்றது என்னது, ரேடியஸ் ஆஃப் த எர்த்தோட ரேடியஸ் என்னது 6400 கிலோமீட்டர். எஃப் இஸ் ஈக்குவல் டு GMM டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஹியர் த ரேடியஸ் ஆஃப் த பாடி கன்சிடர் இஸ் நெக்லிகபிள் வென் கம்பேர்ட் வித் எர்த்ஸ் ரேடியஸ். அதான் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஜெக்டோட ரேடியஸை வந்து எர்த்தோட ரேடியஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குட்டி. ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஒமிட் பண்ணிடுறோம். நவ் த சேம் ஃபோர்ஸ் கேன் பி அப்டைன்ட் ஃப்ரம் த நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். இதே இந்த ஃபோர்ஸை வந்து நம்ம நியூட்டன் செகண்ட் லா மூலமாகவும் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்னது, நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்னது, ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் என்னது, நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். அதுலேருந்துமே நம்ம வந்து இதை கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து நம்ம என்ன டெரைவ் பண்ணோம், எஃப் இஸ் ஈக்குவல் டு mn டெரைவ் பண்ணோமா. Force acting on the body is given by the product of its mass and acceleration called as weight. அப்போ Fன்றது என்னது, ma, product of the mass and acceleration. இங்கே acceleration என்னது, ஏன்றது g, acceleration due to gravity. a வந்து ஏக்கு பதிலாக g substitute பண்ணுறோம். Here the acceleration of the body is under the direction of the gravity, hence a is equal to g ன்னு எடுத்துக்கிறோம். Fன்றது என்னது, weight, mg. ஸோ ஃபோர்ஸோட இது என்னது, வெயிட் என்னது, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இருக்க வெயிட் வந்து நம்ம எப்போயுமே என்னென்னு பண்ணுவோம், அதோட மாஸ் அப்புறம் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியில் எழுதுவோம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு mg. ஹியர் கம்பேரிங் டு எஃப்ன்றது என்னது, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி FG m1 m2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் தானே. இப்போ இது ரெண்டையுமே நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம், ஏன்னா இங்கே லெஃப்ட் சைடில் வந்து எஃப் தானே இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோன்னா mg இஸ் ஈக்குவல் டு GMM டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். m கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஜியோட வேல்யூ என்னது, GM டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இது என்னது, நம்ம ரிலேஷன் டியூ டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கு உள்ள ரிலேஷன் வந்து g இஸ் ஈக்குவல் டு GM டிவைடட் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்.
அதான் கொடுத்துருக்காங்க. இந்த ஆல்ரெடி கண்டுபிடிச்ச F is equal to GMM divided by R ஸ்கொயரையும் F is equal to MGA இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை ரெண்டத்தை ஈக்குவேட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கும் கேபிட்டல் G கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் கிடச்சிடும். இதே ஞாபகம் வச்சுக்கணும். மாஸ் ஆஃப் த எர்த், நெக்ஸ்ட் எர்த்தோட மாஸ், ரீஅரேஞ்சிங் த ஈக்குவேஷன் 1.14, the mass of the earth is obtained as m is equal to g r square m. நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா g is equal to gm divided by r square. இதிலிருந்து mass of the earth கால்குலேட் பண்ணலாம் இல்லையா. m is equal to இந்த சைடு எல்லாத்தையும் கொண்டு போயிடுறேன், g capital R square divided by capital G. அப்போ m ஓட வேல்யூ என்னது, g capital R square divided by capital G. நீங்கள் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை வந்து டெரைவ் பண்ணிக்கலாம். ஸோ g capital R square divided by capital G. Substituting the known values of G, நம்மளுக்கு கிராவிட்டியோட acceleration due to கிராவிட்டியோட வேல்யூ தெரியும் 9.8 மீட்டர் per second. ரேடியஸ் ஆஃப் த எர்த்தும் தெரியும் 6400 கிலோமீட்டர். கேபிட்டல் ஜியோட வேல்யூவும் தெரியும் 6.674 into 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg⁻⁻2. அது எல்லாத்தையும் கால்குலேட் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மாஸ் ஆஃப் த எர்த் என்ன கிடைக்குமா, 5.972 into 10⁻24 kg. எப்படி ரேடியஸ் ஆஃப் த எர்த் 6400 கிலோமீட்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டோமோ அதே மாதிரி இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் கேல்குலேஷன் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ நம்ம இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது மாஸ் ஆஃப் த எர்த் என்ன வரும், 5.972 into 10⁻24 kg. மாஸ் ஆஃப் த எர்த் என்னது 5.972 into 10⁻24 kg. இதான் எர்த்தோட மாஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கிராவிட்டி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே மாதிரி இருக்காது. சின்ஸ் G டிபெண்ட்ஸ் ஆன் த ஜாமெட்ரிக் ரேடியஸ் ஆஃப் த எர்த். ஜின்றது என்னது, ஃபார்முலாலே இருக்க மாதிரி g is equal to gm divided by r ஸ்கொயர் தான் பார்த்தோம். அப்போ ரேடியஸ் ஆஃப் த ஸ்கொயருக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது இல்லையா. இது என்னது, ரேடியஸ் ஆஃப் த எர்த். அந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து ரேடியஸ் ஆஃப் த எர்த்துக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி இருக்கும், கம்மியாகும். அப்போ எப்படி வேரி ஆகும்னு பார்க்கலாம். சின்ஸ் g டிபெண்ட்ஸ் ஆன் த ஜாமெட்ரிக்கல் ரேடியஸ் ஆஃப் த எர்த், g is directly proportional to 1 by r square. its value changes from one place to another on surface of the earth. அதனால் எர்த்தில் எல்லா இடத்துலையுமே வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி சேமாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. Since the geometric radius of the earth is maximum in the equatorial region and minimum in the polar region, the value of g is maximum in the polar region and minimum at the equatorial region. நம்ம எர்த்ன்றது என்னது, it is not a circle. அது ஒரு பர்ஃபெக்டான சர்க்கிள் கிடையாது இல்லையா. ஈக்குவேட்டரில் வந்து எப்படி இருக்கும், ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ரேடியஸ் அதிகமாக இருக்குது. போல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்கும். ரேடியஸ் வந்து என்னது, ஈக்குவேட்டரை கம்பேர் பண்ணும்போது போல்ஸில் வந்து ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ வந்து எங்கே வந்து ரேடியஸ் அதிகமாக இருக்கோ கிராவிட்டி வந்து கம்மியாக இருக்கும்னு பார்த்துருக்கோம். அப்போ ஈக்குவேட்டரில் எப்படி இருக்கும், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து கம்மியாக இருக்கும் கம்பேர் டு தி போல்ஸ். போல்ஸில் வந்து ரேடியஸ் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கிறதுனால இங்கே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதிகமாக இருக்கும் கம்பேர் டு ஈக்குவேட்டர். ஏன்னா ஈக்குவேட்டரில் ரேடியஸ் அதிகமாக இருக்குது, கிராவிட்டி கம்மியாக இருக்குது. இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி போல்ஸில் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது ரேடியஸ் இங்கே கம்மியாக இருக்கிறதுனால இதை விட கிராவிட்டி அங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இட் இஸ் மேக்ஸிமம் இந்த போலார் ரீஜன். ஜியோட வேல்யூ போலார் ரீஜனில் மேக்ஸிமமாகவும் ஈக்குவட்டோரியல் ரீஜனில் மினிமமாகவும் இருக்கும். வென் யூ மூவ் டு எ ஹையர் ஆல்டிடியூட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த், த வேல்யூ ஆஃப் ஜி ரெடியூசஸ். நம்ம வந்து எர்த்தோட வேல்யூ இருக்குது இல்லையா, எர்த்தில் இருக்கும்போது கிராவிட்டியோட வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஆல்டிடியூட் ஒரு ஹைட்டுக்கு போக போக நம்மளுக்கு என்ன ஆகுமா, ஜியோட வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகுது. வென் யூ மூவ் deep below the surface of the earth, the value of g reduces. ஸோ அதே மாதிரி நம்ம மீன் லெவலுக்கு, நம்ம கிரவுண்டுக்கு, இது மீன் சி லெவலாக வச்சுக்கோம். மீன் சி லெவலுக்கு கீழே போக போகவும் கிராவிட்டி வந்து என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். ஸோ நம்ம எர்த்து சர்ஃபேஸில் இருக்கிறது என்னது, ஆப்டிமம் வேல்யூ. அதுக்கு மேலே போனாலும் கீழே போனாலும் கிராவிட்டியோட லெவல் வந்து கிராவிட்டியோட வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. the value of g is 0 at center of the earth. எர்த்தோட சென்டரில் எப்படி இருக்குமா, ஜியோட வேல்யூ 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவேட்டரில் வந்து நம்மளுக்கு ஜியோட வேல்யூ ரெடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்குது. போல்ஸில் வந்து நம்மளுக்கு ரேடியஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கிராவிட்டி அங்கே கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். சென்டர் ஆஃப் தி எர்த்தில் எப்படி இருக்குமா, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 0வாக இருக்கும். இதே இது ஒரு நம்ம எர்த்தில் இருக்க ஆப்ஜெக்டை வந்து மேலே கொண்டுட்டு போகிறோம், ஒரு ஆல்டிடியூட்டில் கொண்டுட்டு போகிறோம்னா கிராவிட்டி ரெடியூஸ் ஆகுது. அதே மாதிரி மீன் சி லெவலுக்கு கீழே கொண்டுட்டு போனாலும் கிராவிட்டி ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேல்யூலாம் ஞாபகம் வச்சுக்கணும்.